பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மோஸ்ட் ரெக்வெஸ்டடான ஒரு ரெசிபி வெஜிடபிள் மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மக்ரோனி பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான காயெல்லாம் பார்த்துடலாம். ஒரு பாதி குடமிளகா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், அப்புறம் புதினா, கொத்தமல்லி. கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மக்ரோனி நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தண்ணி கொதிச்சிருச்சு. 2 கிளாஸ் மக்ரோனி இதில் நான் சேர்த்துக்கிறேன். கிளறி விட்டுருங்க. நடுநடுவில் வேகும் போதும் கிளறி விடுங்க. 5-8 நிமிஷம் ஆகும் இந்த மக்ரோனி வேகிறதுக்கு. மக்ரோனி வெந்துட்டுருக்க டைமில் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. வெங்காயத்தோடு இந்த கரம் மசாலா பவுடர் சேர்க்கும் போது இந்த மக்ரோனிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நடுவில் என்னோடய மக்ரோனி நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு வடிக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மக்ரோனி வந்து ரொம்ப வேகாமல் இருக்கும். தண்ணியோடு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப வெந்துடும், உடஞ்சிரும். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் ஜில்லு தண்ணி இல்லை நார்மல் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா மக்ரோனி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்ல பொழு பொழுன்னு இருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி பட்டாணியை இப்போ நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் என்னோடய பட்டாணியெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மற்ற காய்கறியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய்கறியை ஒரு 5-7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். மக்ரோனிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறியை வேக விடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரோனி பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் உங்களோட மக்ரோனி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மக்ரோனி சேர்த்துடலாம். மக்ரோனி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே இந்த மக்ரோனியில் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த மக்ரோனி பாஸ்தாவை நம்ம 2 வெர்ஷனில் செய்யலாம். ஒன்று வெறும் இந்த மாதிரி காய்கறி போட்டு கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கிருங்க. குழந்தைங்களுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாகவும் டேங்கியாகவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் இதில் கொஞ்சம் சாஸ்லாம் சேர்த்துக்க போகிறேன். அந்த சாஸ் நீங்கள் சேர்த்தும் செய்யலாம். உங்களுக்கு சாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சுட்டு அப்படியே இறக்கிருங்க. ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்டான டேஸ்ட் இதில் கிடைக்கும். காரத்துக்கு ஏற்றாப்புல ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க.
சாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும் இந்த மக்ரோனி பாஸ்தா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த சாஸ் ரொம்ப பிடிக்குதோ அந்த சாஸ் இதில் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஜூஸியாக இந்த மக்ரோனி பாஸ்தா இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் அண்ட் டேங்கியான இந்த மக்ரோனி பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்ரோனி பாஸ்தாவில் நிறைய ரெசிபி செய்யலாம். முட்டை மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மக்ரோனி பாஸ்தாவை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் உங்களோட மக்ரோனி பாஸ்தா இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி மக்ரோனி பாஸ்தா ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.